Hi and hello to all my CBL thoughts, viewers and subscribers. உங்களின் தொடர்ந்த ஆதரவுக்கு நன்றி. இன்றைய நாள் இனிதே அமைய வாழ்த்துகிறேன். இவ்வாரம் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு வாட் இஸ் ட்ரூ ஃப்ரீடம்? எது உண்மையான சுதந்திரம்? சுதந்திரம் என்றால் என்ன? எனக்கு என்ன தோன்றுகிறதோ அல்லது எதை நினைக்கிறேனோ அதை செய்வது, எப்போதும் விருப்பப்படுவது போல வாழ்வது, ஜாலியாக இருப்பது, நமது தேவைகளை எளிதாக அடைந்து வாழ்வது என்று எல்லோரும் அவரவருக்கு சாதகமான கருத்துக்களை வைத்திருப்போம். ஆனால் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் மிகவும் ஆபத்தானது, பாதுகாப்பு அற்றது, அது எப்போதும் நிரந்தர தீர்வு ஆகாது. உண்மையான சுதந்திரம் என்பது உடல், மனம், ஆன்மா, பொருளாதாரம் ஆகிய இவை நான்கிலும் முழுமையான சுதந்திரம் அடைவதே ஆகும். மனிதர்கள் தமது முழு ஆளுமையையும் திறன்களையும் திறமைகளையும் வெளிப்படுத்தி சுய விழிப்புணர்வோடு வாழ்வதே உண்மையான சுதந்திரம். நாம் அனைவரும் நினைத்ததை செய்தால் உலகம் எப்படி இருக்கும் என எண்ணி பார்ப்போம் ஒரு நிமிடம். ஒவ்வொருவரும் தன்னிச்சையாக செயல்படுவோம். குற்றங்கள் அதிகமாகும், குற்றங்களுக்கு தண்டனையும் இருக்காது. ஆனால் நாம் யாரும் மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் இருக்க மாட்டோம். உலகம் பெரும் போர்க்களமாகவே காட்சியளிக்கும். நம்மால் நினைத்து பார்க்கக்கூட முடியாத ஒரு நிலைதான். உண்மையான சுதந்திரத்திற்கான காரணிகளான உடல், மனம், ஆன்மா, பொருளாதாரம் ஆகியவை பற்றி பார்ப்போம். உடலின் சுதந்திரம் தனி மனித உடல் மற்றும் ஆரோக்கியம் குறித்த முடிவுகள் எடுக்கும் உரிமையை குறிக்கிறது. இந்த உடல் சுதந்திரமானது உடலினால் உழைப்பு, உடலை பேணி பாதுகாப்பது, இனப்பெருக்கம், பாலியல் செயல்பாடு மற்றும் வாழ்வின் இறுதி கட்டத்திற்கு தேவையான பிடித்த விரும்பிய முடிவுகளை உள்ளடக்கியது. இது அடிப்படை மனித உரிமை. இது சுய நிர்மண உரிமையும் செல்ஃப் டிட்டர்மினேஷன், நமது உடல் மற்றும் மன நல்வாழ்வின் கட்டுப்பாட்டையும் வலியுறுத்துகிறது. மனதின் சுதந்திரம். மனம் ஒரு மந்திரச்சாவி. இதை கொண்டு நம் மனதை மட்டுமல்ல, இந்த உலகையே திறக்க முடியும். மனம் பல அவதாரம் எடுக்கும். நினைக்கும் போது இலவம் பஞ்சு போன்று பறக்கலாம். பறந்தால் நமக்கும் மகிழ்ச்சியே. சமயங்களில் அந்த பஞ்சு தண்ணீரில் மூழ்கி அதிக கனமுள்ளதாக, தன்னால் எதுவும் செய்ய இயலாத பாரமான ஒரு நிலையை காணலாம். மனம் ஒரு குதிரை. அதற்கு கடிவாளம் போட்டு நமது விருப்பங்களை, ஆசைகளை தீனியாக தர மறுக்கிறோம். நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களை பிறருக்கு இடையூறு இல்லாமல் செய்ய பழகினால் யாருக்கும் பாரம் இல்லை. ஆன்மீக சுதந்திரம். ஆன்மீக சுதந்திரம் என்பது நமது வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விருப்பம் போல அமைதியிலும் நிறைவாகவும் வாழ உதவுகிறது. நம்முடைய மனதின் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுவித்து நிம்மதியுடன் வாழச் செய்கிறது. ஆன்மீக சுதந்திரம் என்பது நாம் பார்க்காத ஆனால் அனுபவங்களால் உணர்ந்த தெய்வத்துடன் ஒன்றித்து தெய்வத்தின் அருளை பெற, ஆசீரையும் பெற உதவுகின்றது. இதை அடைவதற்கு தியானம், யோகா, ஜெபம் போன்ற பயிற்சிகளாலும், நல்ல நூல்களை விரும்பி படிப்பதன் வழியாகவும், உண்மையான ஆன்மீக வழிகாட்டிகளின் மூலமாகவும் நாம் அடையலாம். பொருளாதார சுதந்திரம். பொருளாதார சுதந்திரம் என்பது பிறரின் பங்களிப்பை அல்லது வருமானத்தை நம்பி இருக்காமல் நமது சொந்த நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்கவும், நிதி ரீதியாக தன்னிறைவு பெறுவதுமே ஆகும். நாம் சம்பாதித்த பணத்தின் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருப்பது, நமது சொந்த வளங்களை ரிசோர்சஸ் நிர்வகிக்கும் திறன் பற்றியது. வாழ்வில் சம்பாதிப்பது, முதலீடு செய்வது மற்றும் கடனை நிர்வகிப்பது எல்லாமே
இப்பொருளாதார சுதந்திரத்தில் அடங்கும். நாம் எப்போதுமே சுதந்திரம் என்றால் நாம் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைப்பதையெல்லாம் செய்வது ஒரு பயங்கரமான நிர்பந்தம்தான். நிர்பந்தங்களை நாம் சுதந்திரம் என எப்போதாவது சொல்ல இயலுமா? நாம் எப்போதுமே தன்னிச்சையாக வாழ்கின்றோம். இதுதான் வாழ்வின் அழகு. எனவே நமது விருப்புகளும் வெறுப்புகளும் நமக்கு போடப்பட்ட வேலிகளா அல்லது சுதந்திரமா? நமக்கு பிடித்ததை மட்டும் செய்வதென்பது சுதந்திரமா அல்லது நம்மை பிணைத்திருக்கும் குணமா? சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை செய்வதுதானே சுதந்திரம். நமது தவறான புரிதலால் விபரீதமான செயல்கள் செய்வதை சுதந்திரம் என்கிறோம். இது பாதுகாப்பானதோ அல்லது உண்மையானதோ அல்ல. நமக்கு தேவை இருக்கும்போது முழுமையாக ஒரு செயலை செய்யவும், தேவை இல்லாத போது அமைதியாக சும்மா உட்கார்ந்தும் இருக்கலாம். சுதந்திரம் என்றால் எங்கும் எதுவும் செய்ய தேவையில்லை. இதுதான் உண்மையான முழு சுதந்திரம். நன்றி.